வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஜப்பான் மற்றும் யுஎஸ் பாண்ட் ஈல்டு ஏறினதாலும் மேலும் ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு வீழ்ச்சியை தழுவினதுனால நமது சந்தைகள் ஒரு 169 புள்ளிகள் குறைந்து 24,643 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 991, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1499. மெயினா நெகட்டிவ் டெரிட்டரி ப்ரெஷர்டு பை வீக் குளோபல் கியூஸ்ங்க. ஸோ இந்த நிஃப்டி விழுந்ததுல ஐடி மாத்திரம் இல்லாமல் எஃப்எம்சிஜி அண்ட் மிட் செலக்டும் விழுந்திருக்கு. ஸோ யூஎஸ் அண்ட் ஜப்பானீஸ் பாண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக ஒரி அபவுட் த குளோபல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஹையர் ட்ரெஷரி ஈல்டு வந்தாலே அந்த ஷிஃப்ட் கேபிட்டல் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே மாறும். ஸோ அது எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். அதனால எஃப்ஐஐ மார்க்கெட்ல செல்லிங் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் மெயினா ஐடி செக்டார்ல தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுல தான் அவங்களுடைய ஓவர்சீஸ் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறதுனால அதுல அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஐடி ஒரு 1.31% விழுந்திருக்கு. ஸோ கன்சர்ன் ஓவர் யூஎஸ் பிசிக்கல் கன்சாலிடேஷன். மேலும் பிராடர் மார்க்கெட்டை பார்த்தோம்னாக்க இன்னைக்கு மிட் கேப் டவுன் பை 0.52%, ஸ்மால் கேப்பும் 0.26% விழுந்திருக்கு. ஸோ ஆல் மேஜர் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னாக்க வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஒன்லி மீடியா தான் மேலே இருக்கு. ஸோ த மார்க்கெட் பிரெத் ரிமைன் நெகட்டிவ் பிகாஸ் ஆஃப் த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது. ஸோ பிராடர் நெகட்டிவ். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பார்த்தோம்னாக்க இன்றைய தினம் இந்துசின் பேங்க், பஜாஜ் ஆட்டோ, பாரதி ஏர்டெல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹீரோ மோட்டோகார்ப், அல்ட்ராடெக், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஜியோ பினான்சியல் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா ஓஎன்ஜிசி, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, டெக் மகேந்திரா, ஹிண்டால்கோ, விப்ரோ, ட்ரெண்ட், பஜாஜ் ஃபின்சர்வ், பவர் கிரிட், கோல் இந்தியா, ஐடிசி இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் தங்கம் இன்றைய தினம் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 321 ரூபாய் அதிகரித்து 95,920. வெள்ளி 973 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி 97,272. குரூட் ஆயிலும் 72 ரூபாய் குறைந்து 5,223 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் 45 பங்குகள் ஃப்ரெஷ் 52 வீக் ஹையையும் 17 பங்குகள் ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. மேலும் 84 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 53 பங்குகள் லோவர் சர்க்கியூட். சற்று முன் வெளிவந்த தகவல்படி இண்டோ யூஎஸ் ட்ரேட் டாக் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாசிட்டிவ் அவுட்புட்ல வந்திருக்கிறதாக தகவல் வந்துள்ளது. ஸோ இட் இஸ் குட் ஃபார் த மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ மெயினா மார்க்கெட் விழுந்ததற்கு காரணங்கள்ல முதல் மார்க்கெட் கன்சர்ன் அபவுட் த யூஎஸ் டெப்ட் டியூஸ் ஏகப்பட்டது இருக்கு இல்லையா. அந்த கன்சாலிடேஷன்ல பிசிக்கல் கன்சாலிடேஷன் எப்படி பண்ண போறாங்க. ஸோ அதனால அவங்களுடைய அந்த ப்ரொபோஸ்டு டாக்ஸ் பில் இது கம்ப்ளீட்டா அது ஒரு குளோபல் எக்கானமிலேயே பாதிக்கும் என்கிற ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது. அது நாளைய தினம் தெளிவாக தெரிஞ்சுவிடும். அதாவது இன்று நைட்டு யூஎஸ்ல நமக்கு நைட்டு அவங்களுக்கு காலையில் இல்லையா, அது தெரிஞ்சிடும். அது மாதிரி வேல்யூவேஷன் பார்த்தோம்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்தியா ஒரு ஸ்ட்ரெச்டு வேல்யூவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏர்னிங்ஸும் மிக்ஸ்டு ஏர்னிங்ஸா இருக்கு. இன்றைய தினம் ஹுண்டாய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த ஐபிஓ பிரைஸ் கிட்டத்தட்ட வந்திருக்கு. கடந்த 2 நாட்களாக ஏப்ரல் லோல இருந்து ஒரு பெட்டர் இன்புட் வந்திருக்கு. ஸோ அதையும் வாட்ச் பண்ணணும். அது ஒரு 1930 அப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா சோழமண்டலம் பைனான்ஸ் இன்றைய தினம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னாக்க வென்ட் இந்தியா கிட்டத்தட்ட வால்யூம் பார்த்தோம்னா 1.5 டைம்ஸுக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு பிரைஸ் டவுன் பை 2.04%. Virtual பார்த்தோம்னா வால்யூம் இன்க்ரீஸ் பை 42 டைம்ஸ், the share price up by 7.2%. then ரைட்ஸ் லிமிடெட் அதுவும் பார்த்தோம்னா அதனுடைய வால்யூம் 37 டைம் அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு பிரைஸ் அப் பை 14.80 டைம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் மார்க்கெட்டில் நடந்ததில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை காலையில் பார்த்தோம்னா ஓப்பனிங் 24,733.95 ஒரு கேப் டவுன் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தரா பார்த்தோம்னா இம்மீடியட்டா 24,737 வரலையும் போச்சு. படிப்படியா இறங்கினது. பட் இந்த லோ 24,462 எப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2:30 மணிக்கு வந்தது.
அதிலிருந்து பார்த்தோம்னாக்க ஒரு 20 புள்ளிகளுக்கு மேலே ஏறி 24,643ல சந்தைகள் முடிவடைந்திருக்கிறது. இன்றைய தினம் F&O வீக்லி க்ளோசிங் இருந்ததுனால மார்க்கெட்ல ஒரு செல்லிங் பிரஷர் பார்க்க முடிஞ்சது. அதாவது ப்ராஃபிட் புக்கிங் வந்து அதிகமாக இருந்தது என்று சொல்லலாம். அதுபோல நிப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னாக்க எபோவ் ஆவரேஜ், பேங்க் நிப்டி ஃபியூச்சர் வந்து பிலோ ஆவரேஜ். அடுத்த 2 வாரத்துக்குள்ள பார்த்தோம்னா ஆர்பிஐயோட மீட்டிங் இருக்கு. அதுல பிரைஸ் கட் இந்த மாதிரி நிறைய எம்பிசி மீட்டிங்ல நிறைய இன்ஃபர்மேஷன் பேச இருக்காங்க. அதனால அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்ல ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். நாளை தினமும் மார்க்கெட்ல ஏன்னா மெயினா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் நியூஸ் இந்தோ யுஎஸ் ட்ரேட் டாரிஃப் வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கை கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னதுனால நாளைக்கு வந்து வாங்கி விற்பதற்கு எதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.